கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து இது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி இருக்கு இல்லையா, அங்கே வெல்லிங்டன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ். ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ஹையர் பண்ண போகிறாங்கன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதோட லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு அதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபீஸுமே சொல்லியிருக்காங்க, ஃபீஸுமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட் படி பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாகவோ இல்லைனா வந்து பை ஹேண்ட் மூலமாகவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8th மே வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அதையுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40 to 55 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இப்போ போஸ்டிங் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டகரி. ஸோ இதுக்கு 2 இயர் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ எம்எஸ்சி கோர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% வந்து நீங்கள் மார்க் வந்து எடுத்துருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். அடுத்ததாக வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து மினிமம் 50% எடுத்து அது கூட வந்து 3 இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் எம்எட் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% மார்க் எடுத்துருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். மேத்ஸ், அப்ளை மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஜிடி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டகரி. பேச்சுலர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும், 50% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா எம்ஏ எட் முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ட்ரைன்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டகரி. 4 இயர் இன்டெகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வித் என்சர்ட்டு. இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி 50% எடுத்து பிஎட் எம்எட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா பேச்சுலர் டிகிரி வித் 50% வந்து நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்களேன். சயின்ஸ், சான்ஸ்கிரிட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிந்தி அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து ப்ரைமரி டீச்சர் கேட்டகரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி 50%ல் பாஸ் பண்ணி பிஏ பிஎட் ஸோ அந்த மாதிரி இல்லைனா டிஏஎட் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எசென்சியல் ரிலேட்டடாக பிஆர்டி ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. டான்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து டிகிரிஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து கேஜிடி கேட்டகரி. இங்கேயுமே வந்து டிப்ளமோ ஆஃப் மினிமம் 2 இயர் டூரேஷன் நர்சரி டீச்சர் எஜுகேஷன் இல்லைனா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இல்லைனா ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்குமே வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸாம் கிடையாது கைஸ், இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.